வணக்க மக்களே, நான் உங்கள் எம்டி காட்ஜிலா எர்த். இது வரைக்கும் காமிச்ச காட்ஜிலாஸில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காட்ஜிலானா அது இந்த காட்ஜிலா எர்த் தான். அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமானது, லிட்ரலி காட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த காட்ஜிலா எர்த்தை பற்றி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பேஸ் பண்ணி 3 அனிமே படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. டீம் காட்ஜிலாவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 அனிமே படங்களுமே டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த காட்ஜிலா எர்த் யார், எப்படி இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு, மற்ற காட்ஜிலாக்கும் இந்த காட்ஜிலா எர்த்துக்கும் என்னதான் வித்தியாசம் சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். அதெல்லாம் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ காட்ஜிலா எர்த்தோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பற்றி பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வழக்கமாக காட்ஜிலா என்ன எடுத்துக்கிட்டோம்னாலே நியூக்ளியர் எனர்ஜி அப்படி இல்லைனா ரேடியேஷன் மூலியமா உருவம் மாற்றம் அடைஞ்ச ஒரு ரெப்டைல் மாதிரி தான் காட்ஜிலாவை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த காட்ஜிலா எர்த் கம்ப்ளீட்டாக வித்தியாசமானது. ஸோ இந்த காட்ஜிலா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிளான் பேஸ்டால உருவாக்கப்பட்டது. அண்ட் மற்ற எல்லா காட்ஜிலா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அனிமேல பார்த்த படங்களில் பார்த்த எல்லா காட்ஜிலாவும் பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு அனிமல் தான் ஒரு மாதிரி பிரம்மாண்டமான காட்ஜிலாவாக மாறி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த காட்ஜிலா எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிளான் பேஸ்ட், அதாவது தாவர வகை காட்ஜிலான்னு சொல்லலாம். ஒரு மரமே இந்த மாதிரி காட்ஜிலாவாக உருமாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த காட்ஜிலா எர்த். ஸோ ஸ்டார்டிங்கில் இது ஒரு ரெப்டைலாக தான் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். பட் இந்த காட்ஜிலா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மரத்துலேருந்து உருவான ஒரு மிகப்பெரிய காட்ஜிலா அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடியது ஆப்வியஸ்லி மரங்கள் தான். ஸோ அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காட்ஜிலாவை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த காட்ஜிலா எர்த்தோட லுக்கையும் கம்ப்ளீட்டாக ஒரு மரத்துக்கான லுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு மரத்துக்கு புத்திசாலித்தனம் வந்து இந்த மாதிரி உலகத்தை காப்பாற்றுன்னு சொல்லி கிளம்பிச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த காட்ஜிலா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்ஜிலா எர்த் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் 50 to 60 மீட்டர் வரைக்கும் தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு 100 அடி கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்லேயே மனுஷங்க இந்த 100 அடி காட்ஜிலாவை சமாளிக்க முடியாமல் நம்ம பூமியிலேருந்து வேற ஒரு உலகத்தை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஸோ அதுலேருந்து 20,000 வருஷங்கள் கழிச்சு காட்ஜிலா செத்துருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மனுஷங்க பூமிக்கு வந்து பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். இந்த காட்ஜிலா பூமியில் உள்ள எல்லா வகையான ரேடியேஷன்ஸும் அப்சர்வ் பண்ணி 100 அடியிலேருந்து கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. ஸோ மனுஷங்க 100 அடியில் உள்ள காட்ஜிலாவை சமாளிக்க முடியாமல் தான் பூமியை விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் இப்போ 1000 அடி வரைக்கும் வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான காட்ஜிலாவை சமாளிக்க வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த காட்ஜிலா பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கிற எல்லா மரங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையான ரேடியேஷன்ஸும் அப்சர்வ் பண்ணி மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கும். ஒரு பிளான்ட்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே மாற்றிடும். அதுக்கான ஒரு சின்ன ஈகோ சிஸ்டமே உருவாக்கும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பிளான் பேஸ்ட் காட்ஜிலா பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அதுக்கான ஒரு சின்ன ஈகோ சிஸ்டமே உருவாக்கியிருக்கும். அதாவது அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே காட்ஜிலா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கும். அதுக்கான ஒரு குட்டி ஈகோ சிஸ்டமே உருவாக்கியிருக்கும். அதில் இதுக்குன்னு ஒரு குட்டி காட்ஜிலாவுமே பிறந்திருக்கும். ஸோ மனுஷங்க 20,000 வருஷங்கள் கழிச்சு பூமிக்கு வந்துட்டு அப்புறம் இந்த குட்டி காட்ஜிலாவை கொண்டுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாட அப்பதான் நம்ம 1000 அடி காட்ஜிலா எர்த்தோட என்ட்ரி உள்ள பூந்து சும்மா பிரிச்சு மைவாப்பில் அதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் காட்ஜிலா எர்த் பிளான் பேஸ்டாக இருக்கிற சமயத்தில் பிளான்ஸ்க்கு ஸ்கெலிட்டன்ஸ், அதாவது எலும்பு கொடுங்கிறது இருக்காது. ஸோ அந்த வகையில் இந்த காட்ஜிலா எர்த்துக்கு எலும்பு கொடுகள் இருக்காது. ஒரு ஸ்கெலிட்டனே இல்லாத காட்ஜிலானா அது இந்த காட்ஜிலா எர்த் தான். அண்ட் இந்த காட்ஜிலா எர்த்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 டன். பட் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த 1000 அடி காட்ஜிலா எர்த்தோட வெயிட்டும் நம்ம மான்ஸ்டர்ஸோட உள்ள 350 அடி காட்ஜிலாவோட வெயிட்டும் ஒரே வெயிட்னு சொன்னால் நம்ப முடியுதா? என்னடா வளர அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அதான் உண்மை. மான்ஸ்டர்ஸ் காட்ஜிலா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போன்ஸ், மசில் அண்ட் டிஷ்யூவால் உருவானது. ஸ்கெலிட்டன் அண்ட் மசிலோட டென்சிட்டி லெவலுங்கிறது அதிகமாக இருக்கும். பட் காட்ஜிலா எர்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பேஸ்ட். அதுக்கு ஸ்கெலிட்டனே கிடையாது. அண்ட் மசில் டென்சிட்டிங்கிறது வீக்காக இருக்கும். ஸோ அதனால் 2 காட்ஜிலாவோட ஹைட் வேறுனாலும் ஒரே வெயிட் தான். பட் இந்த காட்ஜிலா எர்த்துக்கு முன்னாடி எந்த ஒரு டைட்டனாலையும் நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ இப்போதைக்கு இந்த காட்ஜிலா எர்த்தோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துருவோம். ஸோ இதோட பவர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் இதோட பவர்ஃபுல் ஷாக் வேவ்ஸ் வித் ஹை ஆசிலேட்டரி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம், இது ரோர் பண்ணால், அதாவது கத்துனாலே போதும் சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலி. ஸோ கத்தும் போதே அதிகமான ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்துறதுனால எல்லா விஷயங்களையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இந்த காட்ஜிலா எர்த் கத்துறதுனாலே எதிரிகளை நிலக்கொலைய வச்சிருது. அதை தொடர்ந்து இந்த காட்ஜிலாக்குள்ள பிளாஸ்மா கட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மான்ஸ்டர்ஸ் காட்ஜிலா கிட்ட இருக்கிற அட்டாமிக் பிரெத் மாதிரி தாங்க. வழக்கமாக மற்ற காட்ஜிலா எல்லாமே தன்னோட வாயிலிருந்து தான் அந்த அட்டாமிக் பிரெத் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும். ஆனால் இந்த காட்ஜிலா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அது வாய்க்குள்ள இருந்து இல்லாமல் வாய்க்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா கட்டர் அப்படின்னு சொல்லப்படுற செம்ம அமேசிங்கான பவர் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும். ஸோ மற்ற காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக போய் அடிக்கும். அதாவது ஸ்னைப்பர் மாதிரி பட்டுன்னு போய் அடிக்கும். செம்ம ஓவர் பவர். ஸோ இந்த பிளாஸ்மா கட்டர் கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க கூட முடியாது. அந்த அளவு செம்ம ஓவர் பவர். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காட்ஜிலா எர்த்தோட உடம்பை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாதிரி ஆட் ஆகும். அண்ட் இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா காட்ஜிலா எர்த்தோட டார்சல் ஃபின்ஸ்ல தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஷீல்டை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நம்ம காட்ஜிலா எர்த்தை தொடக்கூட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காட்ஜிலா எர்த்தை அடிக்கணும்னு நினைச்சாலே முதல்ல இந்த ஷீல்டை
டேக் டவுன் பண்ணி ஆகணும். ஆனால் இதோட ஷீல்டை டேக் டவுன் பண்ணணும்னா அதோட டோர்சல் ஃபின்ஸை டேமேஜ் பண்ணணும். பட் ஆனால் அந்த டோர்சல் ஃபின்ஸுமே ஷீல்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த காட்ஸிலா எர்த்தை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷீல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க எனர்ஜி ரேடியேஷன்ஸை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் அது பத்தாத குறைக்கு ரேடியோ வேவ்ஸுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இது எங்கே இருக்குன்னு கூட உங்களால் ட்ராக் கூட பண்ண முடியாது. ரேடார் வேவ், சோனார் வேவ்ஸ்னு சொல்லி எதை வச்சுனாலும் இது எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவை வேற லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த காட்ஸிலா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெய்லை வச்சு ஒரு வகையான சோனிக் பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். லிட்ரலி காற்றுல வெட்டுற மாதிரி இருந்தாங்க. அப்படி காற்றுல வெட்டும்போது 1 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அண்ட் இதை விட ஒரு பயங்கரமான பவர்னா இந்த காட்ஸிலா பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை வேற ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி திருப்பி அடிக்கும். அண்ட் இந்த காட்ஸிலாவுக்கு எலும்பு இல்லாத சமயத்தில் உடம்பு முழுக்க அந்த பிளான்ட் பேஸ்ட் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னி ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அதை டேமேஜ் பண்ணிட்டா கூட இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிரும். அந்த அளவுக்கு இதோட ஹீலிங் எபிலிட்டிங்கிறது வேகமாக இருக்கும். ஸோ இதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக அடித்தாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த காட்ஸிலாவை கொல்லவே முடியாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்க காட்ஸிலாவுக்கு வீக்னஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த காட்ஸிலா எர்த்தோட வீக்னஸே இதோட அட்டாமிக் பிரெத் தாங்க. ஸோ இதோட அட்டாமிக் பிரெத் யாராவது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா இது மேலேயே அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிரும். ஸோ அந்த டைமில் இந்த காட்ஸிலாவை வேறு ஏதாவது வெப்பனை வச்சு நீங்கள் ஹர்ட் பண்ணலாம், பட் கொல்ல முடியாது. பிகாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த காட்ஸிலாவுக்கு சாவே கிடையாது. லிட்ரலி காட் தான், அதாவது கடவுள் மாதிரி தான். ஸோ இந்த காட்ஸிலா எர்த்தோட பவர்ஸ் அண்ட் ஆரிஜின்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காட்ஸிலா எர்த்தை லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் இந்த காட்ஸிலா எர்த்தை லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, அண்ட் இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது அனிமே படங்களை வருதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப் பட்டன் தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.